ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் யார் எவ்வளோ எனக்கு 10 வருஷத்தில் நான் எப்படி வீடு இடம் அப்படின்றத நான் உருவாக்குனேன் அப்படின்ற வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோம், எப்படி உங்களால் இவ்வளோ சாத்தியமாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நிறையா பேருக்கு நிறையா தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் மீனவன்னு சொல்லும்போது அவங்க கடலுக்கு போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதில் எவ்வளோ நம்ம முதல் போடணும், எவ்வளோ லாபம் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், நம்ம ஒரு சீசனுக்கு விதைப்போம், ஒரு சீசனுக்கு நம்ம அறுவடை பண்ணுவோம், எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் எங்களில் பொறுத்தளவு என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வல்லம் எடுத்தோம். வல்லம் அப்படின்னா இப்போ விசைப்படகு நாட்டுப்படகு அப்படின்னு இருக்குது இல்லையா, அதில் நாட்டுப்படகு. இப்போ விசைப்படகு அப்படின்லாம் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வரை கூட இருக்குது. வல்லம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோக்குனாலும் நம்ம செலவழித்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, சின்னதாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வல்லம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம். அப்போ எவ்வளோ இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? அப்போ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்போ 2 லட்சம் தான் வந்துருந்துச்சு அந்த வல்லம் நாங்கள் எடுக்கும்போது. ஏன்னா நாங்கள் எடுத்தது சின்ன வல்லமாக தான் எடுத்திருந்தோம். சின்ன தொழில் பார்ப்போம் அப்படின்றதுக்காக சின்ன வல்லமாக எடுத்திருந்தோம். அப்போ 2 லட்சம் தான். அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வலை கயிறுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு. இது என்ன கணக்கு அப்படின்னா, புதுசாக நம்ம வலை எடுக்கும்போது நமக்கு நிறையா பாடு வரும். பாடுனா நமக்கு நிறையா தொழில் வரும், மீன் நிறையா வரும். வலை அதே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது காசுக்காரவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சம் 5 லட்சத்துக்கு வலை எடுத்துருவாங்க. வலை எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 வருஷம் அந்த வலையை வச்சு தொழில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வலை கொஞ்சம் பழசாச்சு அப்படின்னா அந்த வலையை விற்றுட்டு வேறு வலை எடுப்பாங்க. அப்போ அந்த விற்கிறாங்கள 2 வருஷம் ஓடுன வலையை, அப்போ அந்த வலையை என்ன செய்வோம், கஷ்டப்பட்டவங்க நமக்கு இவ்வளோ காசு முதல் போட முடியாதவங்க எடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் எடுத்துருந்தோம். எடுக்கும்போது 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருந்தோம். 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வலை, சரியா? ரொம்ப பழசுனா ரொம்ப பழசு. கடலில் விட்டுட்டு அந்த வலையை வாங்குறதுக்குள்ளே வலை பாதியாக இந்த சேலையெல்லாம் கிளியும்ல இத்து போனால் பிஞ்சு அதே மாதிரி வந்துச்சு அப்படின்றத என் ஹஸ்பண்ட் அப்போவே சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு நல்ல நேரம் லக்கு இருந்தனால அந்த பழைய வலையிலையுமே சரியான தொழில் வந்துருந்துச்சு. அப்போது அதனால் என்னால் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்க முடிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் இந்த 5 லட்ச ரூபா முதல் போட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு கடலுக்கு அனுப்பும்போது டீசல் பிடிக்கிறது, அப்புறம் ஆட்களுக்கு இது பண்ணுறது, அப்புறம் அந்த வல்லத்தை வாங்கிட்டு நமக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா, அப்போது அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு வந்துட்டு. சரி, 50,000 ரூபா எங்களுக்கு அன்னைக்கே அந்த வல்லத்தை கடலுக்கு அனுப்ப எங்களுக்கு கரெக்டாக 50,000 ரூபா வந்துச்சு. ஃபஸ்ட்டு கடல் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வருமானம் எங்கள் வல்லம் கடலுக்கு போய் எங்களுக்கு 1500 ரூபா தான் எங்களுக்கு வருமானம். சரியான வலை முறுக்கு. அப்போது எனக்கு கடலே வெறும் 1500 ரூபா தான் வருமானம் வந்திருக்கு. இதில் நம்ம ஆட்களுக்கு கொடுப்போமா, இல்லை 5 பேர் கடலுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும். எனக்கு அப்படியே அழுகையே நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நேரம் அப்படித்தான் இருக்கும், போன கடலே பாடு வரும்னு நினச்சா அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டாச்சு. கடைசியில் பார்த்தா 1500 ரூபா அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கடன் ஆயிட்டு. அப்போ நம்ம எவ்வளோ இங்கே 50,000 ரூபா இருக்குது, கடன் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த 5 லட்சமுமே கடன் தான், அது வட்டி கடன் தான். அதில் 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் தாலியை ஈடு வச்சுருந்தேன். சீட்டுக்காரர்கிட்ட 1.5 லட்ச ரூபா எடுத்திருந்தோம். மீதி எல்லாமே கடன் தான். இந்த 50,000 ரூபாயும் கடன் தான். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 1500 ரூபாய்க்கு வந்துட்டு மறுகடலுக்கு நாங்கள் 8,000 ரூபா செலவழித்தா தான் வல்லம் அன்னைக்கு மறுகடல் போகவே செய்யும்.
அப்போ அந்த 8,000 ரூபாயை வாங்கி மறுபடி கடலுக்கு அனுப்புகிறோம். மறுபடி பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு வந்துட்டு 15 ரூபா 18 ரூபாய்க்கு வந்துட்டு. இப்போது எங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சம் சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படியே பார்த்திங்கன்னா அந்த வள்ளத்தை வச்சு கரெக்டாக 10 வருஷம் நாங்கள் ஓட்டியிருக்கோம் இந்த 2 லட்ச ரூபா வள்ளத்தை வச்சு. இதுக்கிடையில் அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 லட்ச ரூபா வள்ளம் வந்து பரவாயில்லாமல் இருந்திருந்தாலும் இந்த 10 வருஷம் இடப்பட்ட காலத்தில் வள்ளம் வந்து எல்லோரும் வந்து பைப்பர் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்பர் போட்லாம் அந்த தூண்டிக்கெலாம் தூத்துக்குடி சைடு நாகப்பட்டினம் சைடு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் வச்சுருந்தது மரவள்ளம்னு சொல்லும்போது நமக்கு வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த வள்ளம் டேமேஜ் ஆகும். தூக்கி வந்து நம்ம 1 லட்சத்துக்கு வேலை பார்க்கணும். வள்ளமே 2 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு நம்ம வேலை பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு நேரம். பைப்பர் போட்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது பைப்பர்னால அது ஒன்றும் ஆகாது, அந்த வேலையெல்லாம் பார்க்க வராது. அப்போது வந்து ஆனால் அவ்வளோ முதல் போட்டு எடுக்கும்போதே அப்போ எங்களுக்கு அவ்வளோ காசு இல்லை. இதுக்கடையில் எல்லோரும் வந்து பெரிய பெரிய தொழில் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து வள்ளத்தை மாற்ற முடியலை. நிறையா பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க, இவ்வளோ பாடு வருது ஆனால் நீங்கள் வள்ளத்தை மாற்றலை அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 3 குழந்தைங்க இருக்காங்க. பாப்பா முடியாத மன வளர்ச்சி இல்லாத பாப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு தொகை அள்ளிக்கிட்டு போச்சு. நான் என்ன நினச்சேன்னா பாப்பாவை எப்படினாலும் வந்து சரியாக்கணும், கழுத்தை சமக்க வச்சு நடக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கும் எங்கள் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா காசு போச்சு. பட் இன்னும் வரை க்யூராகவே ஆகலை. அப்போ அதில் வந்து அது மற்ற பேருக்கு தெரியாது இல்லையா. அப்போது வந்து நிறைய கேலி கிண்டலுக்கு ஆளானோம். அப்புறம் பாடு வந்தால் நிறையா பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பழைய வலையை வச்சுருக்கிறவனுக்கெலாம் தொழில் வருது, நமக்கு வர மாட்டுக்கு அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட கேலி கிண்டலுக்கு ஆளாகி கடைசியாக என்ன பண்ணோன்னா 10 வருஷம் அந்த வள்ளத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி 30 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு கட்டுனதாக இருக்கட்டும், 4 இடம் வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 2 லட்ச ரூபா வள்ளத்தை வச்சு மட்டும்தான். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தொழிலை ஆசீர்வச்சார். இதுக்கடையில் கடன் வாங்குவேன், ஆனால் எந்த நகையுமே என்னால் திருப்பவே முடியலை. கிட்டத்தட்ட 15 பவுனையும் நான் ஈடு வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த 15 பவுனையும் இன்னும் வர வந்து நான் திருப்பவே முடியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பினாலும் 2 நாள் 3 நாள் வீட்டில் இருக்கும், அதிகபட்சம் 2 வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஈடு போயிடும். ஏன்னா எங்களுக்கு வந்து வலை எடுக்கணும், கயிறு எடுக்கணும், டீசலுக்கு நட்டமாக வந்துச்சுன்னா ஈடு வச்சு டீசல் பிடிக்கணும், இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2023 நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா வல்லை வந்து ரொம்ப குட்டியாக போயிட்டு அப்படின்றதுக்காக வள்ளத்தை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அப்போ இந்த 2 லட்ச ரூபா வள்ளத்தை எவ்வளோக்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுட்டோம் 10 வருஷம் செஞ்சு. ஏன்னா வல்லம் நல்லா இருந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம வேலை பார்த்தோம் இல்லையா, அதனால் வல்லம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கிற விதத்தில் தான் இருக்கு இல்லையா. அப்படி வந்து பராமரித்தனால 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்த வள்ளத்தை 10 வருஷம் செஞ்சு நாங்கள் 1,80,000 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ 1,80,000 ரூபா தான் எங்கள் கையில் இருந்துச்சு. மீதி 5,20,000 ரூபா கடன் வாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலுக்கு வந்து ஒரு வல்லம் எடுத்தோம். தூத்துக்குடி சைடு நம்புதாளை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து வல்லம் எடுத்தோம். 7 லட்ச ரூபாய்க்கு வல்லம் எடுத்தோம். அப்போயுமே எங்களுக்கு வந்து பைப்பர் போட்டு எடுக்க ஆசைப்பட்ட வந்து அவ்வளோ காசு இல்லை. ஏன்னா இவ்வளோ தான் எங்களால் பெரட்ட முடிஞ்சிச்சு, இவ்வளோக்குள்ளே தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போது 7 லட்ச ரூபாய்க்கு வல்லம் எடுத்துட்டோம். வல்லம் எடுத்தால் ஃபஸ்ட்டு இந்த 10 லட்சம் போட்டிருக்கேன் இல்லையா, இது வலை. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து கட்டை வலை அப்படின்ற வலை நாங்கள் அடிச்சிருந்தோம். கட்டை வலை, இறக்கமான வலை, அப்புறம் வந்து மீன் வலை, நரம்பு வலை, சிங்கி வலை, சங்கு வலை அப்படின்னு இங்கே நிறையா இருக்கும். பட் எப்படின்னா அந்த தொழில் நாங்கள் பார்க்க மாட்டோம். கட்டை வலை எடுப்போம், அப்புறம் இறக்கமான வலை அதுக்கு தான் நாங்கள் எடுப்போமா. அப்போ அதுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பருவலை அப்படிங்கிற வலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன வலை அப்படின்னா இந்த கட்டை வலை இறக்கமான வலையில் 2 கிலோ சீலா வந்துச்சுன்னா இந்த பருவலை அப்படின்றதுல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 கிலோ 6 கிலோ சீலா வரும். அப்போது இந்த கட்டை வலையில் வர்ற 1 கிலோ ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 500 ரூபா
1 கிலோ சீலா ரேட் இருந்துச்சுன்னா, இந்த பருவலையில் வர்ற மீன் பெருசாக இருக்கும் இல்லையா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1200 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். ஆனால் முதலீடும் நிறையா போடணும். அப்போ என்ன பண்ணோம், இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு 6 மாதம் கூட இல்லை, கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5 லட்ச ரூபா கடன் வாங்கி நாங்கள் வந்து வலை எடுத்துட்டோம். சரியா? வலை எடுத்துட்டோம். இப்போ 5 லட்ச ரூபா நாங்கள் வலை வாங்கி எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இவ்வளோ தொழில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேராச்சும் காசு வாங்கிட்டு தான் வருவாங்க. இது எப்படின்னா நம்ம வள்ளத்துக்கு சேர்ந்து வர்றதுக்கு. இப்போ காசு வாங்கலைன்னா அவங்க நினச்ச வள்ளத்தில் வந்து போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துருந்தோம்னா நம்ம வள்ளத்தில் வருவாங்க. காசை கட்டிட்டு தான் அடுத்த வள்ளத்துக்கு அவங்க போக முடியும். அப்போது வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம வள்ளத்தில் வருவாங்க. அதுக்காக நம்ம வந்து காசு கொடுக்கணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு ஏதாட்டும் அர்ஜென்ட்டுக்கு அப்படி நம்ம வள்ளத்தில் 4 லட்ச ரூபா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ அது வந்து அவங்கள்ட்ட நிற்கும். இதுக்கடையில் இந்த காசு நம்ம வள்ளத்தை விட்டு இறங்கி போகும்போது முழுசாக தருவாங்கன்னு இல்லை. இப்போது 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா என்னால் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னா 50 ரூபா தான் தருவாங்க. நம்ம வாங்க தான் செய்யணும். ஏன்னா அவங்க 5 வருஷம் 6 வருஷம் நம்ம வள்ளத்தில் வந்திருப்பாங்க. அதுக்காக நம்ம அப்படித்தான் வாங்கணும். அதுதான் ஊர் வழக்கம். அப்போது இதில் 4 லட்சம் இருந்தால் நமக்கு 2 லட்சம் கூட திருப்பி வர்றது சந்தேகம்தான். சரியா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வள்ளத்தை அனுப்பும்போது 8000 7000 செலவில் நாங்கள் வள்ளத்தை அனுப்பிடுவோம். சின்ன வள்ளம்னால நமக்கு அவ்வளோதான். டீசல் 4000 வரும், தங்கல் சாமான் 2000, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஐஸ் இதுக்கு 1000 வரும். இப்போது எப்படின்னா குறைஞ்சதே 25000 வரும். ஏன்னா வந்து இது லைலாண்ட் இன்ஜின் அப்படின்றது. சரியா? அப்போ லைலாண்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு டீசல் ரொம்ப போகும். அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 18,000 15,000 டீசல் பிடிக்கணும். பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா தங்கல் சாமான் 5000 போடணும். ஒரு 2000 3000க்கு ஐஸ் கட்டி எடுப்போம். ஏன்னா அந்த மீன் தங்கல்லாம் நமக்கு 4 நாள் 5 நாள் கிடக்கும் இல்லையா. அப்போ அந்த மீன் வந்து நாராமல் கொண்டு வர்றதுக்காக அப்புறம் பீடி சிகரெட்டு கணேசு கூலிப்பூ அந்த கடலுக்கு வர ஆளுக்கு என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நாங்கள் வாங்கியும் கொடுக்கணும். அப்போது இவ்வளோ செலவு வந்து எங்களுக்கு இருக்குது. சரியா? இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி கடன் வந்து 3 லட்சம் இருக்குது. நகை கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் இருக்குது. சரியா? இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட பில் வந்து நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வள்ளம் வந்து இது எத்தனாம் தேதி போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 6ஆவது மாதம். இந்த மாதம் போன முந்தா நேற்று உள்ள கடல் கணக்கு. சரியா? அப்போ பாருங்கள், 80 கிலோ முரல் வந்து 250 ரூபா மணிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 விற்றுருக்கு. சரியா? இப்படி தான் சிட்டை வரும். சரியா? இந்த 1,70,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து வியாபாரிகிட்ட வாங்கியிருக்கிற கடன். இப்போ எங்கள்கிட்ட சரக்கு எடுப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற கடன் இந்த 1,70,000 இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு என்ன வட்டி விழும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா வந்து வார வட்டி, நாள் வட்டி, கந்து வட்டியெல்லாம் விட வந்து இது ஒரு கொடுமையான வட்டி. அதனால் கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த சிட்டையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 250 ரூபா. சரியா? 250 ரூபா மைனிக்கு இப்போ 20 ரூபா. அப்புறம் சீலா வந்து பாருங்களேன், இது பருவலைக்கு போனனால நமக்கு வந்து 12 கிலோ சீலா. அப்போ இந்த சீலா வந்து பெரிய சீலா அப்படின்றனால நமக்கு 1050 ரூபா விழுந்திருக்கு 1 கிலோ. சரியா? அப்போ 12,600 ஓடி இருக்குது. சரியா? அப்போ இந்த கணக்கில் நமக்கு விழுந்திருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு இது கடையில் இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 62,500 கோடி இருக்குது. சரியா? இப்போ இதில் கமிஷன் போட்டிருக்காங்க. சரியா? இந்த கமிஷன் தான் இந்த 1,70,000 எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு அவங்க எடுக்கிற கமிஷன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 50,000 நம்ம சூழ்நிலைக்கு தக்கன வாங்கிக்கிடலாம். அதுக்கு வந்து 10,000 600 700 அப்படின்ற ரேஞ்சில் வந்து அவங்க வந்து காசு எடுப்பாங்க. அப்படி வந்து 1,70,000 எங்களுக்கு 3,700 அவங்க எடுத்திருக்காங்க. சரியா?
இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பற்றுன்னு கிடக்கு. இது என்ன பற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலுக்கு போகும்போது நமக்கு திடீர்னு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா குறைஞ்சிச்சின்னா நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா? அப்படி வாங்கும்போதில் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அதை வந்து நமக்கு கழிச்சிட்டு தருவாங்க அந்த கணக்கு. சரியா? இது மீதம் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மீதம் இந்த 1,70,70 ரூபா அப்படியே தான் இருக்கும். இப்போ இடையில வந்து நமக்கு டீசலுக்கு காசில் அப்படின்னா ஒரு 30,000 ரூபா நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு போயிட்டு வர முன்பற்றுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இதில் 1000 ரூபா கழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 27 ரூபா இருந்துச்சு. 27,000 ரூபாயில் 1000 ரூபாயை கழித்து 26,000 ரூபா போட்டிருக்காங்க. சரியா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8,500 ரூபா பற்று கடலுக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க 8,500 ரூபா டீசலுக்கு. அப்போ 8,500 ரூபா இதில் போயிட்டு 50,000 ரூபா 50,000 ரூபாயிலையும் இந்த 1000 ரூபா போயிட்டு 49 ரூபா தான் எங்கள் கைக்கு வந்திருக்கு. பாருங்களேன், 62,000 ரூபாய்க்கு வருமானம் வந்தது. 49,000 ரூபா. இந்த 49,000 ரூபாயை என்ன பண்ணுவாங்க, 7 பேரும் எங்கள் வள்ளத்தில் வந்து போவாங்க. அப்போ என் ஹஸ்பண்டை தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வள்ளக்காரவங்கிறனால எங்கள் இதில் பங்கு நாங்கள் சில பேர் எடுப்பாங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்கும்போது வந்து வள்ளக்காரவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும், போகிற ஆட்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குன்றனால நாங்கள் இந்த 12 வருஷ காலத்தில் எப்பயுமே நாங்கள் எடுத்ததில்லை. அப்போ இந்த 49 ரூபாயில் 12 பங்கு வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 12 பங்குல எங்களுக்கு 5 பங்கு வரும். 5 பங்கு அப்படின்னா பாதிக்கு பாதிலாம் இல்லை, நம்மள்ட்ட ஆட்களுக்கு வந்து 6 பங்கும் நமக்கு 5 பங்கு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 பங்கு வரும். 11 பங்கில் வந்து 49,000 ரூபாய் 11 பங்கு வைப்பாங்க. சரியா? அப்போ 11 பங்கு வச்சு அதில் என்ன வருமானம் வருமோ அவ்வளோத்தான் கொடுப்பாங்க. இதுக்கடையில் இந்த 49 ரூபாயிலையும் வராது. இந்த 49 ரூபாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீசலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காசு எடுத்துருவோம். 19,300 போயிடும்னு வைங்களேன். இந்த 30,000 ரூபா, இந்த 30,000 ரூபாயில் தான் இந்த 11 பங்கு வைக்கணும். அப்போனா கிட்டத்தட்ட 2,800 ரூபா தக்கன வரும். 2,800 ரூபா தக்கன வந்தால் அப்போது எனக்கு 5 பங்குக்கு எனக்கு காசு வந்துடும். மீதி ஒரு ஆளுக்கு 2,800 ரூபா மணிக்கு கிடைக்கும். சரியா? கடலுக்கு போகிறவங்களுக்கு இவ்வளோ தான் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3,700 ரூபா கரையை இருந்து இவங்களுக்கு வட்டி மட்டுமே 3,700 ரூபா. ஆனால் 4 நாள் கடலில் கிடந்துட்டு வந்தவங்களுக்கு 2,800 ரூபா வருமானம். சரியா? அப்போது இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வாழ்க்கை வந்து ஓடும். இதுக்கிடையில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த வள்ளக்கணக்கு 7 லட்சத்தையும் விட்டுருங்கண்ணேன். இப்போ இந்த 10 லட்சம் நான் வந்து இப்போ வலைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 லட்சம் எனக்கு கிடச்சா தான் 10 லட்சம் வலைக்கு போனாலும் 10 லட்சம் எனக்கு லாபம் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 20 லட்சம் எனக்கு லாபம் கிடைக்கிறதுக்குள்ள இந்த 10 லட்ச ரூபா தொழிலுமே எனக்கு வலையுமே பழசாயிரும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளே எனக்கு பழசாகவே ஆயிரும். அப்போ மறுபடியும் நான் 10 லட்சம் போடணும். கடலுக்கு வர்றவங்க கஷ்டப்பட்டு உழைக்காங்க, 4 நாள் 5 நாள் கிடக்காங்க. அவங்க வருமானத்தை கொஞ்சம் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு வள்ளத்துக்கு நான் போட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்குள்ளே கரெக்டாக நமக்கு இப்போ லாபங்கிறது அதானே. இப்போ நம்ம போட்ட காசுக்கு மிச்சமாக நம்ம எடுக்கும்போது தான் அது லாபம். இப்போது எனக்கு அப்படி வந்து வரவே வராது. பெரும்பாலும் இந்த 10 லட்சத்துக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு வட்டியை கொடுக்க, சந்தா கட்ட, சீட்டுக்காரனுக்கு கட்ட, நாங்கள் சாப்பிட, பிள்ளைகளுக்கு சீட்டு கட்ட அப்படின்னு வந்து ரொட்டீனாக அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதில் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ சேவ் பண்ணலாம். இதுதான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடையில் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வலை கயிறையெல்லாம் வந்து நேவிக்காரவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபால்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ வந்து நம்ம சைடு வந்து மீன் வந்து இருக்கவே இருக்காது. சரியா? அப்போது இலங்கை சைடு அந்த கச்சத்தீவு சைடில் தான் வந்து இந்த பாடே வரும். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கச்சத்தீவு சைடு வந்து போய் அந்த மீனை பிடிப்பாங்க. அப்போ அந்த இலங்கைக்காரவங்க அங்கிட்டு வலை விடுவாங்க. அவங்க சின்ன தொழில் போட்டு தான் ஓட்டுவாங்க. இங்கே நம்ம இந்தியாக்காரவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா 20 லட்சம் 50 லட்சத்துக்குலாம் அங்கிட்டு வந்து அந்தளவுக்கு போட்லாம் வந்து எடுத்து போட முடியாது. அப்போ அவங்க தொழிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சின்ன தொழில் எடுப்பாங்க.
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க வலை கயிறையெல்லாம் இவங்க வந்து குண்டக்கா மண்டக்கா ஓடி இவங்க வயிற்று பொழப்புக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க தொழிலையும் கொஞ்சம் நாசம் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை காலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தொழிலை நம்ம பெருக்கணும். அதுக்கான வழியைத்தானே நம்ம பார்க்கணும். ஆனால் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் இங்கே நடக்கும். நம்ம தொழிலுக்கு நம்ம மீன் பெருக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க தொழிலை வந்து அவங்க வயிற்று பொழப்ப கெடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது தப்பு தான், சரியா? அப்போது அவங்கவுங்க தொழிலுக்காக பாடுபட்டு இவங்க அங்கே போய் தொழிலை வந்து கொடுத்துட்டு அந்த குடும்பம் அதோடையே தரமட்டமாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடி அப்படி விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எங்களோட லைஃபே வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே காலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நகை நட்டு ஈடு இருக்கும். இப்போ எங்கள் தொழில் அப்படி பிடிபட்டுச்சு அப்படின்னா, என்னை நம்பி எனக்கு கடன் கொடுத்த எல்லாரும் கடன் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. மொத்த காசையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கிட்டுருக்கு, சரியா? ஆண்டவராக நம்ம கருணையை காட்டணும். இது கடையில் நம்ம வல்லம் எப்போவுமே நம்ம அங்கிட்டு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். நம்ம பிடிபட்டுட்டா நம்மளோட டோட்டல் லைஃபே காலி அப்படின்றது என் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைடு வந்து போகிறதே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம சைடே இருக்கிறனால அந்தளவுக்கு அவங்களால மீன் கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட இவ்வளோக்குள்ளே தான் நாங்கள் ஓடும் எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக உள்ளதையும் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா 12 வருஷமாக ஓடிக்கிட்டுருக்கு. இதில் நிறையா நாட்கள் பார்த்திங்கன்னா டீசல் நட்டமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார வட்டிக்கு வாங்கி, நாள் வட்டிக்கு வாங்கி, வட்டிக்கு கொடுத்தது, வட்டி வாங்கினது, இப்படி நிறையா அமௌண்ட் எனக்கு லாஸாக தான் ஆகிக்கிட்டே இருக்குது. அதான் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா, நான் நகையை ஈடு வச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வட்டி மட்டுமே தான் கட்டுறேன். பேங்கில் வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு நகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 70,000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். அந்த நகையில் வட்டியை மேற்கொண்டு வச்சு 1,50,000 ரூபாய்க்கு இப்போ நான் ஆக்கி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 5 வருஷத்தில். அப்போது இது இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? இப்போ என் பிள்ளைய காலம் வர நான் திருப்பணும். என் மகளுக்கு நான் கல்யாணம் வைக்கும்போது கல்யாண வட்டிக்கு வாங்கி நான் திருப்பி அவளுக்கு தான் போட முடியும். என் கல்யாணத்தோட எங்கள் அம்மா எனக்கு போட்டதை நான் அவளுக்கு தான் போட முடியும். அப்படி தான் எங்கள் லைஃப் ஓடிக்கிட்டுருக்கு. மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம ஊர் சைடு தொழில் பார்த்தா இப்படி தான். இல்லை நாங்கள் தொழில் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு முன்னே மீனை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவுக்குள்ளே போய் அவங்க தொழிலையும் கெடுத்து நல்லா நிறையா மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. பட் என்னைக்காக இருந்தாலும் மாட்டுவாங்க. அதுதான். ஏன்னா நம்ம அதுவும் ஒரு வகையில் தப்பு தானே. இப்போது நம்ம பிள்ளைக்கு நம்ம பாலை காய்ச்சி வைக்கணும், டெய்லியும் பூனை குடிச்சிட்டு போகுது அப்படின்னா, என்னைக்காட்டும் அந்த பூனையை நம்ம என்ன செய்வோம்? மருந்து வச்சு கொல்றதை தவிர வேறு வழியே இல்லை. 4 நாள் துரத்தி விடலாம், 5 நாள் துரத்தி விடலாம். நம்ம சாப்பாடு நம்ம பிள்ளைகளுக்கு இல்லாமல் பண்ணும்போது நம்ம அதைத்தானே பண்ண முடியும். இப்போ அவங்க சூழ்நிலையும் அப்படித்தான் ஆயிட்டு. கண்டிப்பாக இலங்கையிலேருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எங்கள் வாழ்க்கை எங்கள் எல்லாரோட வாழ்க்கையுமே ஓடுது, சரியா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலில் நிறையா வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸாகவே ஆகலை. ஸோ நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, மணி சேவிங்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்.